சரி, நான் அடுத்த கேள்வி உங்ககிட்ட வரேன். நீங்க ஒரு ரைட்டர், ஒரு சிறந்த டைரக்டர், நீங்க நிறைய ஹிட் படங்கள், கால்ட் படங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களோட படங்களும் சீக்குவலுக்கு ஒரு நாள் வரும். ஆனா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ரைட்டரா, ஒரு டைரக்டரா சீக்குவல் எடுக்கிறப்போ உங்களுக்குள்ள என்ன மாதிரி டவுட்ஸ் வரும், என்ன மாதிரி ஜாகிரதைகள் நீங்க எடுத்துப்பீங்க, நீங்க யோசிக்கிறீங்க? ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? இவ்வளவு பிரான்ச்சைஸ் தினம் தினம் செட்ல பார்த்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு அந்த மெனக்கெடல், எவ்வளவு கவனமா கையாளுறாரு. நம்ம பேசியிருக்கோம் நிறைய நாள். தினம் தினம் நான் வந்து ஒரு உதவி வைக்கிற மாதிரி தான் பார்த்துட்டே இருக்கேன். அவர் எழுதின அந்த காட்சியை கையாளும் விதமே எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அதுல வந்து அழகா ஒரு கிராஃப் போட்டு, ஏன்னா இப்போ ஒரு சில படங்களுக்கு நம்ம போகும்போது நான் யாரையும் குற்றம் சொல்லலை, எல்லாம் சுத்தி சுத்தி வராங்க. எல்லா இடத்துலையும் ஒரு 30 ஆக்சிஸ்ல ஆக்ட் பண்ணாங்க. கத்துற காட்சியா இருந்தா கூட நீ எதை வைப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா கத்திடலாம் அப்படின்னா கூட இல்லை சார், அது இப்போ சொல்ல முடியாது, நீ கத்திருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. தவிர அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட பார்க்கும்போது கரெக்டா இந்த இடத்துல இந்த ஆக்சஸ்ல தான் ஷார்ட் வரும், இல்லைன்னா இது பேலன்ஸ்ல இருக்கும், இன்னொரு நாள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஒவ்வொரு காட்சிக்கும் நீங்க போடுற அந்த வரைபடத்தை வச்சு ஒரு புக்கு போடலாம் அப்படின்னு நான் கேட்டேன். போங்க அப்படின்றது. அது அவ்வளவு நேர்த்தியா அந்த கையாண்ட விதங்கள், இதற்கான ஆய்வு, எப்போ எந்த விஷயம் கேட்டாலும் அதுக்கு சரியான ஒரு பதிலோட இருக்கிறது. என்கிட்ட சொன்னாரு, சார் பக்கத்துல போயிட்டு ஒரு காட்சியை சொல்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது, நான் அதுல 100 கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரோட தான் போய் நிற்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ஒரு கேள்வி கேட்கும் போது அதற்கு சரியான பதில் சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப நம்ம மேல நம்பிக்கை வந்துடும். அதற்கு தான் ஒவ்வொரு இயக்குனருமே போராடுறது. அதான் சொல்லுவாரு, 100 கொஸ்டின் நானே கேட்டு 100 ஆன்சர் நானே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் தயாரா போய் நிற்பாங்க. எனக்கு இதெல்லாம் தான் அண்ணன் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது. அவர் சொல்றது பார்த்தா அவனுக்கு தோணுது சார், அந்த காலத்துல நீங்க இந்தியன் ஒன் எடுக்கிறப்போ செட்டில் நிறைய பேருக்கு, முக்காவாசி பேருக்கு நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னு ஃபுல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களையும் கேமராமேனையும் தவிர யாருமே ஆக்சுவலா படத்துல வரப்போற அந்த மேஜிக்க மைண்ட்ல பார்க்கணும். இப்போ நம்ம எடுக்கிற படங்கள்ல செட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே மானிட்டர் தெரியுது, அவங்க எல்லாருமே கருத்து சொல்ற ஒரு கரெக்ஷன் சொல்ற ஒரு மூட்ல இருக்காங்க. ஆடியன்ஸ்ல சின்ன பசங்களுக்கு விஎஃப்எக்ஸ் என்னன்னு தெரியுது, ப்ராசஸிங் என்னன்னு தெரியுது, அவங்க ரீல்ஸ்ல பேட்டை கலப்பிட்டு இருக்காங்க. இந்த சேஞ்ச் ஆஃப் ப்ராசஸ்ல உங்களோட ப்ராசஸ் இவ்வளவு இன்புட்ஸ் வரப்போ நீங்க உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட விஷனை ப்ரொடெக்ட் பண்ணி இல்ல அதை மைண்ட்ல எடுத்துக்க முடியும். இப்போ சோசியல் மீடியா வந்து இந்த ஜெனரேஷன் இதை லைக் பண்றாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, நம்ம சுற்றி பார்த்து நம்ம பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் சேர்ந்துதான் ஸ்கிரிப்ட். இந்த எல்லா நாடக நடிகர்கள்லாம் சொல்லுவாங்க, உங்களால சினிமா தரீங்க இதெல்லாம் தெரியவே தெரியாது, யூ வில் நெவர் என்ஜாய் த லைவ் பர்ஃபார்மன்ஸ், பிளஷர் உங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அந்த 2 கோடு மீட் பண்ற தருணத்துக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட லைவா என்ன சொல்றாங்க, அந்த ஒரு காட்சியை சொன்ன உடனே அப்ளாஸும் வருது, கமெண்ட்டும் வருது, கிரிட்டிசிசமும் வருது. இதை வைக்கலாம வேணாம் டிசிஷன் பண்ற அளவுக்கு கூட டைம் இருக்கு. பட் எல்லாத்துக்கும் கேட்டு பயந்துட்டு சொல்லிட்டு கவிதையும் வராது, கனவும் வராது, படமும் வராது, கதையும் வராது. கமல் சார் 6வது வயசுல இருந்து ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஃபுல்ஃபில்டா பண்ணிருக்கீங்க, அது ஒரு எக்ஸலண்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஸோ உங்களால பண்ண முடியாததுங்கிற விஷயங்கள் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த சேலஞ்சஸ் தட் யூ வாண்ட் டு அக்செப்ட். இப்போ நீங்க சங்கரோட இமேஜினேஷன் சீனோ ஸ்கிரிப்டோ ஒரு படத்தோட கதையோ கேட்கிறப்போ உங்களால ஒரு விஷயம் பண்ண முடியுமான்னு நீங்க யோசிக்கிறீங்களா, இல்ல எதுவா இருந்தாலும் பண்ணலாம்னு இறங்கி அடிக்கிறீங்களா? ப்ராசஸ் தான் மாறி இருக்கும். கண்டிப்பா ஆரம்பத்துல இருந்து என்ன யார் பண்ணலாங்கிறது வந்து முக்கியமா மானிட்டர் பத்தி சொல்லுவாங்க. இந்த படத்துல மானிட்டருங்கிறது வந்து நீங்க ரஷ் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி பார்ப்பேன் சார். ரெடியா காட்டினாங்கன்னா வசதி இருந்தா எடிட்டட் இது பார்ப்பீங்களா, எல்லா நடிகரும் எடிட்டட்ல இருந்து பார்க்க முடியுமா, அந்த மாதிரியே வளர்ந்தோம்னா இப்பவும் நான் அதே எடிட்டட்ல இருந்துதான் இருக்கேன். நான் பார்க்குற மானிட்டர் எனக்கு எத்தனை காலம் ஆனாலும் மாறவே மாறாது. அது டைரக்டருடைய கண்ணு, டெக்னீஷியனுடைய கண்ணு. அதுல தெரியற ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் நம்ம ரிஹர்சல் பண்ணும்போதே அப்படி பார்த்தோம்னா அப்படின்னு அது நோன்னு அவங்க நம்ம கிட்ட கனிவா இருக்காங்கன்னு ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னாங்கன்னா நோ அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்கு அப்படிதான். அதனால நான் ரிஹர்சல் பண்ணிட்டே இருப்பேன். போயிடலாம், மெட்ரிக் போயிடலாம், மேக்கப் புரிஞ்சது போது எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வேஷம் கலையிறதுக்கு நான் ப்ரிப்பேர்டு இல்லைங்கிற வேஷம் கரைஞ்சிடக்கூடாதுங்கிற பயம் தான் எனக்கு ஜாஸ்தியா இருக்கிறது. செய்யக்கூடாது, செய்ய முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அது ஆடியன்ஸுக்கு அது தெரியவே கூடாது. இவனால இதை செய்ய முடியாது, இருந்தாலும் தைரியமா செஞ்சிருக்கான்னு அவங்க நினைச்சுட்டாங்கன்னா
ஃபெயிலியர். இந்த பையன்ட்ட இவ்வளவு இந்த குருவி தலையில இந்த பணங்காய வச்சிருக்கே அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்தியன் கிடையாது, அதாவது இந்தியன் செய்யும் போது என்ன 40 வயசுக்கு உள்ள அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஏனல்ல இப்ப வயசை பத்தி கவலையே இல்லை. 120ன்றாங்க, 106ன்றாங்க, நான் 126 அதை பத்தி பயம் இல்லை. பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு முடியாதுங்கிறது எதுவுமே முடியாது. காலையில அலாம் வச்சு எந்திரிக்கிறது முடியாதுதான். முடியணும்னு நினைச்சா அதுக்கு அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அது வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு தொழில்நுட்பம். இதுல அவங்க யூஸ் பண்ணி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எண்ணிக்கை முந்தியெல்லாம் தியேட்டர்ல அவ்வளவு கூட்டம் இருந்தாலே போதும் அப்பதான் வெற்றின்னு சொன்ன அளவுக்கு செட்லயே இருக்கு. ஆரம்பிக்கும் போதே 200 பேர்ல இருந்ததுல எனக்கு இடம் கிடைக்கல, சினிமால டிக்கெட் கிடைக்கல, நடிக்கிறதுக்கே டிக்கெட் கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை பேர் எத்தனை விஷயத்தை கவனிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னுடைய ஸ்ட்ரென்த்தா நான் எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் நான் யூஸ் பண்ணி பரிமளிக்கிறேங்கிறது தான் பண்றேன். ஆனா நிறைய டெக்னீஷியன் வேற காட்சிகள் அதெல்லாம் நீங்க பார்த்து எப்படி எடுத்தாங்கன்னு ஆச்சரியப்படுறது தான் எங்களுக்கு. மேஜிக் ஸ்டேஜுக்கு பின்னாடி போகக்கூடாது, பொண்ணை கைக்கு பின்னாடி ஒழுத்து காடு எல்லாம் தெரியும். அதனாலதான் பதறாரு ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட வரேன். உங்ககிட்ட இந்த படத்துல இல்ல எந்த படத்துலயும் ஒரு டெக்னீஷியன் சேர்றாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு யூகமோட வந்திருக்கும். அதையும் தாண்டி நீங்க பிரம்மாண்டத்தையும் ஸ்கேலையும் அழுத்தத்தையும் ஒரு படத்தையும் ஏற்றிட்டு வரீங்க. இந்த படத்துல உங்க கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன், பிகாஸ் சங்கர் இமேஜினேஷன் அவரோட இமேஜினேஷனுக்குள்ள எல்லாரும் நம்பிக்கையோட கை வச்சு ஒவ்வொரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டும் அதை வெளியில எடுத்துன்னு அதை பெருசா ஓவர் 6 years கொண்டு வரும். இப்ப இந்த படத்துல ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள் பிளஸ் நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணாத டெக்னாலஜி இந்த படத்துல வாட் எக்ஸைட்டட் இல்ல எல்லாருமே தான். இப்போ டிரைவர் பாத்தீங்கன்னா இப்போ அவர் ரொம்ப சூப்பரா லைக் பண்ணுவார், ரொம்ப ஃபாஸ்டா லைக் பண்ணுவார். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட சொல்லுவேன், ரவி நீங்க ஒரு வர்மம் போடும், அவர் தாத்தா மட்டும்தான் போடுவார், வர்மமா ஒரு ஒளி வர்மம் போடும் அப்படின்னு சொல்லுவேன் அவர்கிட்ட. அவர் புரிஞ்சுக்குவாரு, சரி ஏதோ என்ன எதிர்பார்க்கிறாரு. டக்குன்னு ஒரு 2 லைட் வைப்பாரு. சொன்ன உடனே டக்குன்னு அந்த மேஜிக் கொண்டு வந்து இது ஒளி வர்மம் ரவி வர்மம். அது பொறுமை எல்லாருக்கும் வேணும். அதாவது ஒரு காட்சியை நாங்கெல்லாம் ரிஹர்சல் பண்ணும் போது ஒரு குதிரை நிற்க மாட்டேன்னு போயிடுச்சு, வெயில் ஜாஸ்தி இல்லை. அப்புறம் அதுகிட்ட கெஞ்சி கால்ச்சி அதான் ஹார்ஸ் பவர் அதை கொண்டு வந்து திருப்பி நிறுத்தி இதுல ஒரு குதிரை உள்ள போனோம் ஒரு செட்டுக்குள்ள. அது இடத்தை எப்படி பார்த்தாருங்கிறது தான் இப்ப எனக்கு கேள்வி. இடம் ஒதுக்கு படத்துல எடுத்துட்டோம், அதெல்லாம் வேற. இவர் எப்ப போய் இதெல்லாம் பார்த்தாருங்கிற கேள்வி வருது. அதுல ரொம்ப பேர் போக முடியாது. கலக்கணும்ல, நான் நிறைய ஷூட் பண்ணிருக்கேன். அந்த இடம் மாற்றணும், எங்கேயா போயிட்டே இருக்கீங்க, நடந்துகிட்டே இருக்காங்க. கூட எங்க கூட இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் தூக்கிட்டு வருது. குதிரை ஒண்ணு ஏற்பாடு பண்ணி மயக்கம் போட்டு விடுது. நான் என்னுடைய வாழ்நாள்ல பார்த்தது குதிரைக்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தேன் நான். அதாவது அவ்வளவு ஓட்டி ட்ரிப் அடிச்சிருக்காரு. அந்த ஒரு காட்சி அது படத்துல கொஞ்ச நேரம் தான் வரும். அது மாதிரி நிறைய காட்சிகள் நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்க கூடாது. கடைசியா அந்த தியேட்டர்ல ஒரு அப்பலாம் ஒரு சூழ் கட்டுறாங்கன்னா அப்படின்ட்டாங்கன்னா அது எத்தனை குதிரை மயக்க போடுறதுக்கு ரெடி.